இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி. குரு வக்ரம் இது என்ன செய்யும் எங்கள் ஜாதகத்தில்? அதற்கு ஏதாட்டி பரிகாரம், அதற்கு ஏதாட்டி பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது. வணக்கம். ரகசிய உண்மை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வக்ர குரு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ 12 ராசிகளுக்கும் இது பலன் சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ ஒருத்தங்க மேஷ லக்னமாக இருந்தார். அவருக்கு இந்த லக்னத்திற்கு நீங்கள் அக்ஷய லக்னமானாலும் சரி, உங்களுடைய ஜாதகம் எந்த மேஷ லக்னமாகவே இருக்குது அப்படின்னாலுமே, இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்திற்கு உதாரணமாக 9க்கும் 12க்கும் அதிபதியாகிறாரு. 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு. என்ன பண்ணுவார்? இவன் நான் இதுக்காட்டி குடும்பத்துக்காக ஒரு தடவை செலவு பண்ண வைக்கும். 12ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே வருமானத்தை தான் விரயம் பண்ணும். நான் ஒரு குடும்பத்துக்காக ஒரு நிகழ்வுக்காக நான் போகிறேன், அதற்கு பணம் தேவைப்படுகிறது, ஒரு தடவை செய்கிறேன். இந்த வக்ர பயிற்சிங்கிறது பிப்ரவரி மாதம் வரைக்குமே இருக்குது. அப்போ மறுபடியும் அதே குடும்பத்திற்காக இன்னொரு நிகழ்விற்கு செலவு பண்ண வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஒரு கோவிலுக்கு பணம் கொடுக்குறீங்கனாலும் இன்னொரு தடவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வக்ரகிரகம் உங்களுக்கு செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். அதே இது உங்கள் அப்பாவுக்கு ஏதாட்டி ஒரு பொருள் வாங்கணும், இல்லைனா அதற்காக விரயம் பண்ணணும், ஒரு சொத்து வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தடவைக்கு முதல்ல 2 தடவை செய்ய வைக்கக்கூடிய தன்மை இந்த வக்ர கிரக பயிற்சிக்கு இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. அதே இது ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னமாக இருக்குது. இந்த கன்னியா லக்னத்திற்கு வக்ர கிரகம் என்ன செய்ய வைக்கும்? இந்த வீட்டுக்கு தேவையான ஏதாட்டி ஒரு பொருள் வாங்குவோம். உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஏசி வாங்குகிறோம். அந்த வாங்கக்கூடிய செயல்களை அதில் கொஞ்சம் பிரச்சனைகளையாகி அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு அதை சரி செய்து இல்லைனா புதிய பொருளை வாங்க வைக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இது இருக்கும். இந்த குரு உங்களுக்கு இதே தன்மையை தான் கொடுக்கும். சிலர் எனக்கு வருமானம் உயருமானு கேட்பாங்க. யாருக்கு? கும்பலக்னம். இந்த கும்பலக்னத்துக்கு வருமானம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. கிடைச்சிட்டு மறுபடியும் அதை செய்ய வைக்குமானா அதுலேருந்து லாஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இப்போ 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னா அந்த 10,000க்கு பதிலை விட அந்த 12,000 ரூபா செலவு அப்படிங்கிறது தான் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த ஒரு செயலை 1க்கு 2 தடவை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த வக்ர கிரகம் செய்யும். சிலருக்கு இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறாங்க. யார் வீடு கட்டுவாங்க? இந்த கும்பலக்னக்காரங்க, நான் இப்போ வீடு கட்ட போகிறேன், பூர்வீகத்தில் ஒரு நிலம் இருக்குது, அதற்காக இப்போ நான் பூமி பூஜை போடுறேன், அந்த பூமி பூஜை போட்டுட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. எப்போ குரு வக்ரம் ஆனாரோ அப்பத்துலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடுங்கிறது நின்றும். செய்யக்கூடிய செயல்கள் ஏதோ ஒரு நிகழ்வுகளாக நின்றுட்டு திருப்பி செய்ய வைக்கக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக. எப்போ ஆரம்பத்துலேருந்து அதை முடிவெடுத்தீங்களோ மறுபடியும் இன்ஜினியர் மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து அதில் உங்களுக்கு மறுபடியும் அந்த வீட்டிற்காக செலவு அப்படிங்கிறது பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இந்த வக்ர கிரகம் உங்களுக்கு அந்த செயலை செய்ய வைக்குமானா செய்ய வைக்கும்னு சொல்லலாம். சரி, என்னுடைய லக்னம் மிதுன லக்னம். எனக்கு என்ன பண்ண வைக்கும்? நான் இப்போ ஃபாரினுக்கு போகிறேன். மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. நான் ஃபாரின் போகிறேன் வெளிநாட்டுக்கு, என்ன திருப்பியாக நான் ஃபாரின் போவேன் கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை. அங்கே வேலை சரியில்லை, விசா ப்ராப்ளம், இல்லைனா எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் எனக்கு போயின்னு இருக்குது. அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நான் இப்போ ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா 1க்கு 2 தடவை அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்களில் ஒரு முறைக்கு 2 முறை சரி செய்து விட்டு பின் வெளிநாடு செல்வது சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பண விரயத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய வைக்குமானா கண்டிப்பாக கிரகங்கள் செய்ய வைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு தடவைக்கு 2 தடவை நமக்கு பண செலவு அப்படிங்கிறது இருக்கும். எதற்காக? தொழிலுக்காக, வருமானத்திற்காக. அது இந்த வக்ரகிரகங்கள் உங்களுக்கு ஒரு திடீர் நிகழ்வாக டக்குன்னு ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணு, அடுத்த வாரமே நீ ஃபாரின் போயிடலாம், ஏற்பாடு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். போயிட்டு அதே மாதிரி திருப்பி வரக்கூடிய யோகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இந்த வக்ர கிரகம் யாருக்கு வேலை செய்யும்? இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லியாச்சு. இது ஒருத்தங்க சிம்ம லக்னம் போகுது, பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி குரு 5-8 சம்மந்தப்பட்டதுனால மனம் சரியான ஒரு நிலையில் அவங்களுக்கு இருக்காது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், வெளிநாட்டில் ஷேர் போடுறேன், பண்ணுங்கள். அந்த பண விரயத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும்.
ஒன்றுக்கு 2 தடவை ஒன்றை மைனஸ் அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு தடவை அந்த செயலை செய்ய வைக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இந்த வக்கர கிரகம் செய்ய வைக்கும். ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் நிறுத்தி மறுமுறை செய்ய வைக்கக்கூடிய யோகம் இந்த வக்கர கிரகம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, யாருக்கு தான் இந்த குரு நல்லது பண்ணுறீங்க பண்ணோம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற கேள்வி நண்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் பிறந்தபோது என்னுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த வக்கர கிரக பயிற்சி பொன்னான காலம்னு சொல்லலாம். வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நான் மீன லக்னம்ங்க, நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, குரு பகவான் எனக்கு வக்கரமாக இருக்கிறாரு. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. நம்ம கேள்விகள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் கேட்போம். அந்த முயற்சிகளில் ஒரு அழுத்தமும் ஒரு தடையை குறிக்குமானா ஒரு மந்தத்தன்மை மனம் மட்டும்தான் அதை சிந்திக்குமே தவிர அதற்கு அடுத்தபடி நகலுங்கிற எண்ணமோ அதற்குண்டான முயற்சிகளோ உங்களால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பண்ணணும் எண்ணம் மட்டும்தான் இந்த காலங்கள் ஓடுமே தவிர செய்யணும், அதை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற தன்மை உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய நினைவுகள்லேயோ சிந்தனைகள்லையோ அது இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அதில் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். சிலர் நம்ம பார்த்துருப்போம், ஆதார் சேஞ்ச் பண்ணுறேன்னு இப்போ போவாங்க. யார்? மீன லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ ஆதார் ரேஷன் கார்டு வாங்க போகிறேன்னு போயிட்டு அது கேன்சல் ஆகி மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் க்யூவில் நிற்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் அவங்கள்ட்ட, தற்போது முயற்சி பண்ணாதீங்க, அது நடக்காது, அதில் பிரச்சனைகளை குறிக்குமானா குறிக்கும், அதனால் இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த வக்ர கிரக பயிற்சி சிம்ம லக்னம் யாருக்கு அக்ஷய லக்னமாக சொல்கிறதோ, நான் ஏதாட்டி டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறேன், எங்கேயாட்டி பண முதலீடு செய்ய போகிறேன், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு, பேன் கார்டை கூட நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. குரு வக்ர பயிற்சி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு சம்பந்தப்பட்ட காரகங்கள் சொல்லலாம், அதெல்லாம் தடையாகுமானா கண்டிப்பாக தடையாகும். நான் பிறந்தபோது எனக்கு குரு வக்கரமாக இருந்தார். தற்போது என்னுடைய லக்னம் என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம். இப்போ எனக்கு குழந்தை பாக்கியத்திற்குண்டான யோகத்தை கொடுக்குமானா கொஞ்சம் லேட் ஆகும். அதே இது எனக்கு கும்ப லக்னம் போகுது, எனக்கு குழந்தை பாக்கியத்திற்குண்டான யோகத்தை இந்த குரு கொடுப்பார்னா ஒரு திடீர் யோகத்தை, உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படி என்றால் திடீர் யோகத்தை அவர் கொடுப்பார்னா கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கு ஒரு சிறு பரிகாரமாக பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு, அதுவும் பயணம் செய்து ஏதாட்டி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, திருப்பதி கூட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு யோகத்தை கொடுக்குமானா குழந்தை பெறுவதற்குண்டான ஒரு பாக்கியத்தை இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நான் பிறந்தபோது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், அதாவது பிறந்த காலத்தின் போது குரு வக்கரமாக இருக்கிறாரு, நான் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், அதற்காக வெயிட் பண்ணுறேன், இப்போ எனக்கு அது ரிட்டர்ன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் தற்போது பூர்வீக சொத்து அப்படிங்கிறது விற்பதற்கும் விற்பனையாகாமல் இருக்கும். மிதுன லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது தற்காலகட்டத்துக்கு அது அனுகூலமாக இருக்குமானா அனுகூலமாக இருக்கும். எல்லாருக்குமே குரு வக்கரம் அப்படிங்கிறது வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யாது. அக்ஷய லக்ன பദ്ധதியில் குரு வக்கரம், நீச்சம், உச்சம், நீச்சம் எதுவுமே பார்க்க மாட்டோம். சில நண்பர்களுடைய கேள்விக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பதில் அப்படிங்கிறது கூறப்பட்டது. நன்றி. இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்.